தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய எரிதனல் வலையொலி மூலமாக எந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள போகிறோம் என்று சொன்னால், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தமிழர்கள் இங்கு திரண்டு நின்று, தமிழர் இங்கே திரண்டு நின்று, தமிழர்கள் இங்கு திரண்டு நின்று தமிழர் இங்கே திரண்டு நின்று நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம், நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம். தமிழ் கடவுள் செந்தில் ஆண்டவர், தமிழ் கடவுள் செந்தில் ஆண்டவர், தமிழ் கடவுள் செந்தில் ஆண்டவர் தமிழ் கடவுள் செந்தில் ஆண்டவர், திரு முருகனின் திருக்கோயிலின், திரு முருகனின் திரு கோவிலில், திரு முருகனின் திருக்கோயிலின் திரு முருகனின் திரு கோவிலில் குடம் முழுக்கை தமிழில் நடத்து, தமிழ் முழுக்கை தமிழில் நடத்த, குடம் முழுக்கை தமிழில் நடத்து குட முழுக்கை தமிழில் நடத்த, தமிழ்நாட்டு அரசை வலியுறுத்தி, தமிழ்நாட்டு அரசை வலியுறுத்தி, தமிழ்நாட்டு அரசை வலியுறுத்தி தமிழ்நாட்டு அரசை வலியுறுத்தி, தமிழர்கள் நாங்கள் திரண்டு இங்கு தமிழர்கள் நாங்கள் திரண்டு இங்கு நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம். நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம். வழிபாட்டு மொழி தமிழ். ஏற்கனவே வரலாற்று அடிப்படையிலே சில செய்திகளை சொல்ல வேண்டும், சான்று ஆவணங்களோடு. 2 ஆண்டுகளுக்கு முன்பு பெயர் பலகையில் தமிழ், தமிழ் வழி கல்வி, தமிழ்நாட்டு திருக்கோயில்களில் தமிழே வழிபாட்டு மொழி என்ற அடிப்படையிலே ஆட்சி தமிழ் புரட்சி கொற்றம் என்கின்ற ஒரு பொது அமைப்பை தொடங்கி தமிழ் பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆட்சி தமிழ் புரட்சி கொற்றம் என்ற அந்த பொது அமைப்பிலே எந்த கட்சியை சார்ந்தவர்களானாலும் வந்து இணைந்து கொள்ளலாம். ஆட்சி தமிழை தமிழ்நாட்டு வீதிகளில் செயற்படுத்துவது ஒன்றுதான் அதனுடைய இலக்கு. தமிழ் மொழிக்காக, அது பெயர் பலகையாக இருக்கட்டும், தமிழ் வழி கல்வியாக இருக்கட்டும், அல்லது வழிபாட்டு மொழியாக இருக்கட்டும், வழக்காடு மொழியாக இருக்கட்டும், அலுவல் மொழியாக இருக்கட்டும், திரைக்கலை மொழியாக இருக்கட்டும், இசை மொழியாக இருக்கட்டும், மொழி என்றால் நம்முடைய உயிர் தமிழ்தான். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற அந்த தாரக மந்திர முழக்கம் ஒவ்வொரு தமிழரிடத்திலையும் குடிபுக வேண்டும் உள்ளத்திலே. அந்த அடிப்படையிலே ஆட்சி தமிழ் புரட்சி குற்றம் செயலாற்றி கொண்டிருக்கும். ஆனால் இந்த வழிபாட்டு மொழி என்கின்ற அந்த சிக்கல் 1984 எங்களுடைய அன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டம், ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம், இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டம், அதிலேயும் எனது சொந்த ஊர் ஆழ்வார் திருநகரிக்கு மிக அருகிலே இருக்கக்கூடிய தென்திருப்பேரை, 2 கோடி ரூபாய் பெறுமதிப்புள்ள அந்த தென்திருப்பேரை திருக்கோயிலில் மிகப்பெரிய அந்த நவ திருப்பதிகளில் ஒன்று என்று சொல்வார்கள். அந்த திருக்கோயிலே கொள்ளை போனது. அந்த நேரத்திலே ஐயா பழ நெடுமாறன் சட்டமன்ற உறுப்பினர். அவர் அந்த கோயில்கள் தொடர்பாக எப்படி கோயில்களுடைய சொத்துக்கள் நகைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், தமிழ்நாட்டில் உள்ள கோயில்கள் மொத்தம் எத்தனை, அதற்கான நிலபுலங்கள் எவ்வளவு, ஆபரண அணிகலன்கள் எவ்வளவு என்பதையெல்லாம் 1984 கல்கி என்ற இதழிலே மிக சிறப்பான ஒரு செய்தியை கொடுத்தார். உங்களுக்கு இதில் ஆவணமாக காட்டுவோம். அந்த காலகட்டத்திலிருந்து நானே இந்த கோயில்களை பற்றி அதுக்கு முன்பு சிந்திப்பதில்லை. கோயில்களை பற்றி பகுத்தறிவு பாதையிலே நடையிடுவோம் என்பதனாலே சிந்திப்பதில்லை. ஆனால் ஒவ்வொரு திருக்கோயில்கள்லையும் இப்படிப்பட்ட ஆபரண அணிகலன்கள், நகைகள் இருக்கிறது, நிலபுலங்கள் இருக்கிறது, சொத்துக்கள் இருக்கிறது என்பதெல்லாம் இப்போ மதுரை ஆதீனத்துக்கெல்லாம் அளவிட முடியாத சொத்து இருக்கு. நாம் இப்போ என்ன சொல்கிறோம் என்றால், 97 ஐயா பழ நெடுமாறன் தலைமையிலே வழிபாட்டு மொழி தமிழ்தான் என்று ஒரு பரப்புரை இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் செய்தோம், சென்னை முதல் குமரி வரை. அப்பொழுது அன்றைக்கு இந்து முன்னணி தலைவராக இருந்த ராமகோபாலன் அவர்கள் வழிபாட்டு மொழி எது என்பதை முடிவு செய்ய இந்த நெடுமாறன் யார், அது பக்தர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றெல்லாம் அன்றைக்கு சொன்னார். பாருங்க, 3/11/1997 நான் வெளியிட்ட அறிக்கை மாலை மலர் பத்திரிகையில் வந்திருக்கிறது. கோயில்களில் தமிழ் வழிபாட்டு முறையை தடுப்பதா தமிழர் தேசிய இயக்கம் கண்டனம். 97 அதே போல 97 தமிழ் வழிபாட்டு உரிமை எதிர்ப்பதா பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழர் தேசிய இயக்கம் கண்டனம். ஆழ்வார்த்தன் ஒரு தலைப்பு போட்டே வந்திருக்கு. அப்போ 97 நாங்கள் இதை முன்னெடுத்து வருகிறோம். 97 இதேபோல் தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை செய்கிற பொழுது இந்து முன்னணியுடைய தலைவர், நான் முன்பே சொன்னேன், ராமகோபாலன் எங்களுக்கு ஒரு அறைகூவல் விடுத்தார், நீங்கள் யார் என்று. உடனே ஐயா அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தானே சொல்லுகிறீர்கள், யார் பழ நெடுமாறன் ஐயா,
வழிபாட்டு மொழி எது என்பதை உறுதி செய்வது பக்தர்களுடைய உரிமைன்னு அந்த பக்தர்கள்ட்ட வாக்கெடுப்பு நடத்துவோம் என்று சொல்லி தமிழ்நாட்டு 10 திருக்கோயில்களில் இன்றைக்கு திருச்செந்தூர்ல வருகிற அடுத்த திங்கள் 7ஆம் பக்கல் வரலாற்று சிறப்புமிக்க குடமுழுக்கு விழா நடைபெறுகிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற வேண்டும். ஆனால் 4 ஆண்டுகள் கடந்து 16வது ஆண்டு இந்த ஆண்டு நடைபெறுகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் பக்கல் குடமுழுக்கு விழாவை தமிழில்தான் நடத்த வேண்டும் என்று முதற்களம் அமைத்து விட்டோம். இப்பொழுது வருகிற சனிக்கிழமை போராட்டம் என்று அறிவித்தார்கள். நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு துணை அமைப்பு வீர தமிழர் முன்னணி தெய்வத்தமிழ் பேரவை, அது ஐயா பே மணியரசன் தலைமையிலானது. இவங்க 4ஆம் பக்கல் சனிக்கிழமை போராட்டம் என்று அறிவித்து விட்டு அப்புறம் ஏன் பொதுக்கூட்டம்னு மாற்றுறாங்க? அதான் நமக்கு விளங்கலை. இப்ப நாங்களும் ஆர்ப்பாட்டத்துக்கு போராட்டத்துக்கு தான் இசைவு கேட்டிருந்தோம். காவல்துறை இசைவு தர மறுத்து விட்டார்கள், தள்ளி வைக்க சொன்னார்கள், நாங்கள் மறுத்து விட்டோம். அப்படியானால் நடவடிக்கைகளுக்கு உள்ளாக கூடும் என்று எச்சரித்தார்கள். அதற்காகத்தான் நாங்கள் களமாடுகிறோம். நாங்கள் எங்கள் கடமை செய்கிறோம், உரிமையோடு செய்கிறோம், நீங்கள் உங்கள் கடமை செய்யுங்கள் என்று காவல்துறை ஒப்புதல் இல்லாமலே நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வீரார்ந்த முழக்கத்தை எழுப்பினோம். அப்பொழுது நம்முடைய ஐயா பல நெடுமாறு எங்களுக்கெல்லாம் கொடுத்து கன்னியாகுமரி, திருச்செந்தூர், ராமேஸ்வரம், மதுரை, பழனி, கோவை, திருவரங்கம், தஞ்சை, சிதம்பரம், சென்னையில வடபழனி கோயில், குமரியில பகவதியம்மன் கோயில், திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர், நம்முடைய திருமுருகன் கந்தன் கடம்பனுடைய கோவில், நான் பகவதியம்மன் கோயில்ல வாக்கெடுப்பு. காலை நடை திறந்ததிலிருந்து நடை சாத்துகிற வரை வரக்கூடிய பக்தர்கிட்ட வழிபாட்டு மொழி எது? உலக முதன்மொழி உயர்தனி செம்மொழி ஆகிய தமிழா அல்லது நமக்கு புரியாத வடமொழியா சமஸ்கிருதமா என்று வாக்கெடுப்பு நடத்தணும். அந்த வாக்கெடுப்பினுடைய அந்த செய்தி எல்லாமே நாம வைத்திருக்கிறோம். அந்த வாக்கெடுப்பில் நமக்கு கிடைத்த ஆதரவு என்பது 94 விழுக்காடு பக்தர்கள் தாய்மொழி தமிழில்தான் வழிபட வேண்டும், வழிபாட்டு மொழியாக இருக்க வேண்டும். அங்கே அந்த அர்ச்சகர் என்பவர் அங்கே ஓதுகிற தமிழ் மந்திரங்கள் எங்கள் காதுகளில் ஒலிக்க வேண்டும், இனிமையாக கேட்க வேண்டும். என்ன மந்திரம் ஓதப்படுகிறது என்பதை எங்கள் அறிவு அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய அந்த புரிதல் வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நம்முடைய மக்கள் வாக்களித்தார்கள். செய்தியெல்லாம் வைத்திருக்கிறோம். 94 விழுக்காடு வழிபாட்டு மொழி தமிழ்தான் என்பதை பக்தர்களே முடிவு பண்ணாங்க. அந்த செய்தி பிறகு சென்னையில் செய்தியாளர் சந்திப்பு கூட்டத்திலே ஐயா பல நெடுமாறன் வெளிப்படுத்திய போது வாயே திறக்காமற் போய்விட்டார் ராமகோபாலன். இப்பொழுது 2000 ஆண்டு காலகட்டத்தில் பெரிய அளவில் நெடுமாறன் ஐயாவும் நாங்களும் மேற்கொண்ட நடவடிக்கை தான் கரூரில் தமிழ் குடமுழுக்கு அனுமதி கோரி 100 அடி உயர கோபுரத்தில் ஏறிய 2 சிவனடியார்கள். அப்புறம் வழக்கை போட்டோம். வழக்கில் தமிழிலும் வழிபாடு நடத்துங்கள் என்று தீர்ப்பானது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் 2020ஆம் ஆண்டு தீர்ப்பு நகலை வைத்திருக்கிறோம். 2020ஆம் ஆண்டு நம்முடைய தஞ்சை மன்னருக்கு மன்னர், மாமன்னர், உலக பெருவேந்தர் என்று சொல்லலாம், அருள்மொழி சோழர் என்கின்ற ராஜ சோழன் கட்டிய பெருவுடையார் பெரிய கோயில், பெரிய கோயிலுடைய குடமுழுக்கு. நானே போய் நம்ம வழக்கு போடலை. தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் தெய்வத்தமிழ் பேரவை சார்பிலே ஒரு வழக்கு போட்டார்கள். வீரத்தமிழர் முன்னணி சார்பிலே ஒரு வழக்கு போட்டார்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய துணை அமைப்பு. அதே போல கரூரை சேர்ந்த வழக்குரைஞர் தமிழ் ராஜேந்திரன் மதிப்புக்குரிய ஐயா அவர் ஒரு வழக்கை போட்டார். நாங்கள் பிப்ரவரி 1 அதாவது குடமுழுக்கு விழா தொடங்குற அன்று 2020ஆம் ஆண்டு 2 பேர் கால வரையற்ற பட்டினி போராட்டம் என்று நம்முடைய முப்பாட்டன் ராஜராஜ சோழன் சிலைக்கு பக்கத்திலே பட்டினி போராட்டத்தை தொடங்கி கைதாகி எங்களை சிறையில் தள்ளக்கூடிய நிலை. பிறகு நீதிபதி தமிழ் உணர்வோடு சிலர் கூக்குரல் எழுப்புகிறார்கள், அப்படியே எழுப்பி கொண்டிருக்கட்டும், அதன் வாயிலாக தமிழ் வாழட்டும், இவர்களை எல்லாம் சிறையில் வைத்தால் நான் என்ன தமிழன், சிறையில் வைக்க சொல்றேன், நீங்க என்ன தமிழன், சொந்த பிணையில விடுகிறேன் என்று விட்டார்கள். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் பக்கல் தான் அந்த தஞ்சை பெருவுடையார் கோயில் குடமுழுக்கு விழாவில் தமிழில் நடத்த கோரி நாங்கள் நடத்த இருந்த பட்டினி போராட்டம் தடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு தொடுக்கப்பட்ட வழக்கிலே விடுதலை கிடைத்தது. நல்ல தீர்ப்பு தான். ஆனால் அன்றைக்கே தமிழ் தேசிய பேரியக்கமும் நாம் தமிழர் கட்சியும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள் பிப்ரவரி 1 தஞ்சாவூர்ல. ஆனா திடுமன காலை 9 மணிக்கு போராட்டம் திரும்ப பெறப்பட்டது, நடத்தவில்லை என்று சொன்னார்கள். அடுத்தடுத்த 2 நாட்களில் பார்த்தா எந்த ராஜா போன்ஸ்லேவே பெரிய கோயிலிருந்து
வெளியேற்ற வேண்டும் என்று இயக்கம் கட்டினாரோ அதே ஐயா பே மணியரசன் கோயிலுக்குள்ள போய் பொது உடைமை கொள்கையை கற்றவர் கோயிலுக்குள்ள போய் ராஜா போன்சிலிட்ட சிரித்து மகிழ்ந்து உரையாடி கொண்டிருந்த காட்சிகள்லாம் ஊடகத்தின் வாயிலாக பார்த்தோம். அந்த வகையிலே வழக்கு தொடுக்கப்பட்டு தமிழ் மொழி சமஸ்கிருத மொழியிலும் வழிபாடு நடத்தட்டும், அது ஏற்கனவே தொன்று தொட்டு நடந்து வரக்கூடிய ஒரு முறை. அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் தாய்மொழி உலகத்தின் முதல் மொழியான வழிபாட்டுக்கு மிக பொருத்தமான இறை தந்த தென்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருவாகார் என்றெல்லாம் நம்முடைய தேவாரம் திருவாசகம் எல்லாம் இருக்கு என்று சொல்லி உயர்நீதிமன்ற மாண்புமிகு மதுரை கிளையே அகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். இதெல்லாம் அந்த வழிபாட்டு முறை. ஆறு அது ஏறும் சடையான் அருள்மேவ அவனியார்க்கு வீறு அது ஏறும் தமிழால் வழிகண்டவன் நமக்கும் அன்பின் பெரிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும். ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழால் பாடுக இறைவன் சேக்கிழார்க்கு உரைத்தல் என்னெல்லாம் நீதிபதியே எழுதியிருக்கிறாங்க. பண்ணும் தமிழ் மறையால் பதிகம் பாடி பெரிய புராணம் தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டினே மாணிக்கவாசகர் இந்த இலக்கிய அடிகளை எல்லாம் இந்த தீர்ப்பிலே நீதியரசர் அவர்கள் அழகாக சுட்டி காட்டி வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த அடிப்படையிலே நம்முடைய திருச்சேரலை வாயில் என்று இலக்கியங்கள் சொல்லக்கூடிய திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் திருமுருகன் கந்தன் கடம்பனுடைய அந்த திருக்கோயிலில் நடைபெற இருக்கக்கூடிய குடமுழுக்கை தமிழில் நடத்த கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். இப்பொழுது நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்களும் அறிஞர் பெருமக்களும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் போன்றவர்களும் அதற்காக திருச்செந்தூரிலே வந்து பொதுக்கூட்டம் நடத்தி அதை போராட்டமாக நடத்தி இருக்கலாம். ஏன் போராட்டத்தை திரும்ப பெற்று பொதுக்கூட்டமாக மாற்றினார்கள் என்ற கமுக்கம் நமக்கு தெரியவில்லை. என்றாலும் தமிழ் உரிமைக்காக, தமிழ் இனத்தின் உரிமைக்காக, தமிழ்நாட்டின் உரிமைக்காக கோயில்களில் நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியில் வழிபாடு நடத்த வேண்டும் என்கின்ற அந்த உரிமைக்காக குரல் கொடுக்க வருவதை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். உறுதியாக நின்று போராடி நாம் இதிலே வெல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே 97 தமிழர் தேசிய இயக்கம் தொடங்கிய இந்த தமிழ் வழிபாட்டு மொழி போராட்டம் 2025 அதில் ஒரு 3 ஆண்டுகள், இதில் ஒரு 28 ஆண்டுகளாக தொடரக்கூடிய இந்த போராட்டம் தூத்துக்குடி மண்ணில் தெற்கு செமையில் தாமிரபரணியின் கரணியில் திருச்சேரலை வாயில் என்று அழைக்கப்படுகின்ற திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் திருக்கோயிலில் நிறைவேற வேண்டும். நிறைவேற்றக்கூடிய வழிவகைகளை நாம் காண்போம். தேவையானால் மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்தை அமைத்து இதில் வெல்வோம். அதற்கு தமிழ்நாட்டு தமிழர்களும் உலகெங்கும் பறந்து வாழக்கூடிய தமிழர்களாகிய திருமுருகன் பற்றாளர்களும் தோள் கொடுத்து துணை நிற்க முன்வருமாறு அன்புடன் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நம்முடைய ஏர் உழவர் அனைத்து விவசாய சங்க தலைவர் அன்பு தம்பி ராஜேஷ் உழவர் அவர்கள் தலைமை தாங்குகிறார்கள். நம்முடைய தமிழ்நாடு மக்கள் இயக்க தலைவர் காந்தி மல்லர் முன்னிலை வைக்கிறார்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய பொறுப்பாளர் நம்முடைய நண்பர் தயா அவர்களும் நம்முடைய தாத்தா ராசிக் அவர்களும் இங்கே முன்னிலை வைக்கிறார்கள். இப்பொழுது முழக்கங்களை எழுப்புகிறோம். இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவாய் போற்றி, இறைவாய் போற்றி, இறைவாய் போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தமிழ் கடவுள் செந்தில் ஆண்டவர், தமிழ் கடவுள் செந்தில் ஆண்டவர், தமிழ் கடவுள் செந்தில் ஆண்டவர், தமிழ் கடவுள் செந்தில் ஆண்டவர், கந்தா கடம்பா முருகா போற்றி, கந்தா கடம்பா முருகா போற்றி, கந்தா கடம்பா முருகா போற்றி, கந்தா கடம்பா முருகா போற்றி, ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், தமிழர்கள் இங்கு திரண்டு நின்று, தமிழர் இங்கே திரண்டு நின்று, தமிழர்கள் இங்கு திரண்டு நின்று தமிழர் இங்கே திரண்டு நின்று நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம்
ஆர்ப்பாட்டம். நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம். தமிழ் கடவுள் செந்தில் ஆண்டவர். தமிழ் கடவுள் செந்தில் ஆண்டவர். தமிழ் கடவுள் செந்தில் ஆண்டவர். தமிழ் கடவுள் செந்தில் ஆண்டவர். திருமுருகனின் திருக்கோயிலின் திருமுருகனின் திருக்கோயிலின் திருமுருகனின் திருக்கோயிலின் திருமுருகனின் திருக்கோயிலில் குடமுழுக்கை தமிழில் நடத்து. தமிழ் முழுக்கை தமிழில் நடத்த. குடமுழுக்கை தமிழில் நடத்து. முழுக்கை தமிழில் நடத்த. தமிழ்நாட்டு அரசை வலியுறுத்தி தமிழ்நாட்டு அரசை வலியுறுத்தி. தமிழ்நாட்டு அரசை வலியுறுத்தி தமிழ்நாட்டு அரசை வலியுறுத்தி. தமிழர்கள் நாங்கள் திரண்டு இங்கு தமிழர்கள் நாங்கள் திரண்டு இங்கு நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம்.